Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நீச்சனுக்கு பார்வை உண்டா, இதன் தலைப்பு. கிரகங்கள் தங்களுடைய வலிமையில் மிகவும் குறைந்த அளவிலான வலிமையை நீச்ச வீட்டில் தான் பெறும். ஒரு கிரகம் எந்த வீட்டில் உச்ச வலிமை பெறுதோ அதுக்கு நேர் ஆப்போசிட் வீட்டில் பார்த்திங்கன்னா முழுவதும் வலுவிழந்த நீச்ச வலிமைக்கு போயிடும். உதாரணமாக சூரியன் மேசத்தில் உச்சமாவார்னா துலாத்தில் ஒரு நீச்சம் அடைவார். இதுலேயும் பரம உச்ச பாகை, பரம நீச்ச பாகைங்கிற அமைப்புகளெல்லாம் உண்டு. சந்திரன் ரிஷபத்தில் உச்ச வலிமை அடைகிறாருன்னா அவர் விருச்சிகத்தில் நீச்ச வலிமை அடைவார். இந்த சந்திரனுக்கு மட்டும் எப்போவுமே பார்த்திங்கன்னா உச்சமாக நீச்சமான்னு கணக்கெடுக்கிறத விட வளர்பிறையா தேய்பிறையான்றதை கணக்கெடுக்கிறது ரொம்ப முக்கியம். சூரியனிடமிருந்து விலகி சென்று கொண்டே இருக்கும் நிலையில் சூரியன்கிட்டேருந்து 2வது வீடு, 3வது வீடு, 4வது வீடு, 5வது வீடு, 6வது வீடு, 7ஆம் வீடு வரைக்கும் வளர்பிறை. இதில் 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா முழு பௌர்ணமி அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வர்ற வீடுகள் பூரா தேய்பிறை அப்படிங்கிற மாதிரி. சூரியனும் சந்திரனும் ஒன்றாவே இருந்துட்டா அது அமாவாசை. புதன் கன்னியில் உச்சம் பெறாருன்னா மீனத்தில் அவர் நீச்சமாயிடுவார், நேர் 7ஆம் இடத்துல. சுக்கிரன் மீனத்தில் உச்ச வலிமையை பெறுவார், அவர் அதற்கு நேர் 7ஆம் இடமான கன்னிக்கு வந்தார்னா நீச்சம் அடைஞ்சிடுவார். சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்ற நிலையில் மேசத்துக்கு போயிட்டார்னா நீச்சம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். குரு கடகத்தில் உச்ச வலிமையை பெறுவார், அதே மகரத்துக்கு வந்தோடனே நீச்சம் அப்படிங்கிற வலுவுக்கு போயிடுவார். இப்படி கிரகங்கள் நீச்சம் உச்சம் தத்துவம் மாறி வரும். ராகு கேதுகள் விருச்சிகத்தில் உச்சம் பெறதாகவும் ரிஷபத்தில் நீச்சம் பெறதாகவும் ஒரு கணக்கீடுகள் உண்டு. இதில் ராகு கேதுகளுக்கு எப்பயுமே பார்வையே கிடையாது. அதனால் அவர்களின் பார்வை திறனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. நீச்சமடைந்த ஒரு கிரகம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முடியாது அப்படிங்கிறதான் பதில். குருவை தவிர செவ்வாய், சனி இவர்களெல்லாம் நீச்சமடைந்து விட்டார்கள் என்றார். இவர்களால் தங்களுடைய விசேஷ பார்வை திறனின் மூலமாக, இப்போ சனி பகவானுக்கு பார்த்திங்கன்னா 3, 7, 10ங்கிற 3 வீட்டை பார்க்குற தகுதி இருக்கும். செவ்வாய்க்கு பார்த்திங்கன்னா 4, 7, 8ங்கிற 3 வீட்டை பார்க்குற தகுதி இருக்கும். இப்போ இந்த வீடுகளையெல்லாம் பெரும் அளவில் பார்த்து இவர்களால் நன்மைகளையோ அல்லது தீமைகளையோ செய்து விட முடியுமான்னு கேட்டால், நீச்சமடைந்து விட்ட நிலையில் இவர்களின் பார்வை திறன் பெருசாக பாதிப்பு எதையும் ஏற்படுத்தி விடாது. அவங்க பார்க்கறதே ரொம்ப சொற்ப அளவாக இருக்கும். 5% கூட அந்த பார்வைக்கு தீட்சண்யம் இருக்காது. சூரியன் நீச்சம் அடைந்திருந்தாலும் அதே விதி தான், சந்திரன் நீச்சம் அடைந்திருந்தாருனாலும் அதே விதி தான். ஆனால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்பிறையில் இருக்காரா தேய்பிறையில் இருக்காராங்கிறத கணக்கிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சுக்கிரன் நீச்சம் அடைந்திருந்தாலும் அதே விதி தான். அதாவது நீச்சம் என்பது வலுவை முற்றிலும் இழந்து விட்ட நிலை. வலுவை முற்றிலும் இழந்து விட்ட நிலை. அது அந்த தனி மனிதருக்கு தேவையான அளவு வேலை செய்கிற பவரில் மட்டும்தான் இருக்கும். ஒரு தனி மனிதனுக்கு தேவைப்படுற அளவு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சுக்கிரன் நீச்சம் அடைந்த நிலையிலையும் ஒருவருக்கு திருமணம் செஞ்சு வைப்பார், வீடு கட்டுற அமைப்பை கொடுப்பார், கார் வாங்குகிற அமைப்பை கொடுப்பார். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா பிலோ ஆவரேஜான அமைப்புகளில் இருக்கும். அதுவே அவர் நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சிருந்தாருன்னா வசதியான எல்லாத்தையும் கொடுத்துடுவார். ஆனால் இதில் ஒரு நுணுக்கம் என்னென்னா, ஒரு கிரகம் நீச்சம் பெற்றுவிட்ட நிலையில் பார்க்கும் பார்வை திறன் என்பது அளவு குறைந்தது தான். அதனுடைய தாக்கம் பெருமளவில் இருக்காது. அவருக்கு நீச்சபங்கம் கிடைக்கிறது, நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கிறதெல்லாம் மற்ற கிரகங்களின் மூலமாக இவர்களுக்கு கிடைக்கும் வலு. அந்த வலு ஜாதகருக்கு நன்மையை தருவதற்கான அமைப்பை அதிகப்படுத்தி தரும் என்பதை தவிர்த்து பார்வை திறனை அதிகப்படுத்தி கொள்ளும் அப்படிங்கிற கணக்கீடுகளில் வராது. புரியுதுங்களா? இப்போ குரு நீச்சம், மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார். இப்போ குருவுடைய பார்வை மட்டும் மற்ற கிரகங்களை விட ஒரு 5% அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் இருக்கிறதுலே முழு இயற்கை சுபர் இல்லைங்களா? அதனால் இவருடைய பார்வை திறன் மட்டும் ஒரு 5% கூடுதலாக இருக்கும். மற்ற கிரகங்கள்லாம் வெறும் 5% பார்க்குறோன்னா குரு ஒரு 10% பார்த்துருவார்.
இப்போ குரு வந்து மகரத்தில் நீச்சம்னா இவர் பார்வையை பெறக்கூடிய கடக வீடோ ரிஷப வீடோ கன்னி வீடோ பெரும் பவராக இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஒரு 10% பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இந்த குருவுக்கு வீடு கொடுத்த சனி உச்சமாக இருக்கார். இப்போ குருவுக்கு நீச்ச பங்கம் கிடைச்சிடும். மேசத்தில் சந்திரன் இருந்து குரு சந்திர கேந்திரத்தில் இருக்கனால அதில் வழியிலையும் ஒரு நீச்ச பங்கம் கிடைச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக குருவுக்கு நீச்ச பங்கம் கிடைத்து விட்டது என்றாலும் கூட இவரின் பார்வை திறனுக்கு அந்த அளவுக்கான வலிமை அதிகரித்து விட்டதுன்னு எடுத்துக்க முடியாது. குருவினுடைய செயல்திறன் அதிகரிக்கும். ஒரு கிரகத்திற்கு நீச்ச பங்கம் கிடைப்பது, நீச்ச பங்க ராஜயோகம் கிடைப்பது என்பது அந்த கிரகத்தின் செயல்திறனை அதிகரிக்கும் தன்மையாகும். ஆனால் பார்வைத்திறனை அதிகப்படுத்த முடியாது. பார்வைத்திறன் என்பது அதனுடைய இயல்பினால் கிடைக்கக்கூடிய ஒன்று. இப்போ ஒரு உதாரணமாக சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாக இருக்கார். இப்போ உச்சம் பெற்றால் வலுவான பார்வை அமைப்பு இருக்குன்னு நம்ம எடுத்தாலும் அன்னைக்கு அமாவாசைன்னு வச்சுக்குவோம். சூரியனும் சந்திரனும் ஒன்றாவே இருக்காங்க ரிஷபத்தில். அமாவாசை சந்திரனாக அவர் உச்சம் பெறுகிறார்னால் சந்திரனுடைய செயல்திறன் அதிகரிக்கும், ஆனால் அவருடைய பார்வை திறன் அதிகரிக்காது. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ செயல்திறனுக்கும் பார்வை திறனுக்குமான வித்தியாசம். அப்போ நீச்சனால் பெருமளவு பார்வையின் மூலமாக தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான பதில். அவர் பாவக்கோளாக இருந்தாலும் சரி சுபக்கோள்களாக இருந்தாலும் சரி பெருமளவு பார்வையின் மூலமாக மாற்றங்களை ஏற்படுத்தி விடுதல் என்பது கொஞ்சம் முடியாத காரியம்தான். இந்த பார்வையின் மூலமாக மாற்றங்கள் ஏற்படுத்துறதுல குரு ஒருவருக்கு மட்டும் கொஞ்சம் நாம் சமாதானப்படுத்தலாம். நீச்சமான குரு பார்த்தாலும் கூட சில நிலைகளில் அந்த வீட்டுக்கு ஒரு செயல்திறனை கொடுக்குறார் அல்லது பார்க்கும் கிரகத்திற்கு ஏதேனும் ஒரு சிறு அளவிலான செயல்திறனை கொடுக்கிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் மற்ற கிரகங்களின் பார்வை திறன் மற்ற வீடுகளை அவர்கள் பார்க்கும் வீடுகளையோ அல்லது பார்க்கும் கிரகங்களையோ செயல்பட தூண்டும் அளவிற்காக கட்டாயம் இருக்காது. அப்படிங்கிறது தான் நீச்சனுடைய பார்வைத்திறனின் அளவுகோலாகும். பட் கிரகங்கள் நீச்சபங்கம் அடைவதன் மூலமாக தங்கள் இழந்த வலிமையை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகர், இவருக்கு புதன் 10ஆம் இடத்துல மீனத்தில் நீச்சம், அங்கேயே சுக்கிரன் இருக்கிறதுனால அவருக்கு நீச்ச பங்கம் கிடைக்கிறது. குரு உச்சம் பெற்ற நிலையில் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகமும் கிடைக்குது. இது லக்னாதிபதியாய் ஜாதகருக்கு செயல்திறனை அதிகப்படுத்தும். லக்னாதிபதியாக ஜாதகருக்கு செயல்திறனை நிச்சயமாக அதிகப்படுத்தும். ஏன்னா லக்னாதிபதி நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகம் அடைஞ்சிடுறார். ஆனால் புதனின் பார்வை பெறும் இடம் அப்படிங்கிற அந்த 4ஆம் வீடுங்கிறது புதன் பார்வையினால் வலுவடைந்து விடும் என்றோ அது ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு விடும் என்றோ பெரும் உயர்கல்வியை கொடுத்து விடும் என்றோ கூற முடியாது. புரிஞ்சிச்சுங்களா? இந்த டிஃபரன்ஸ் தான் பார்வைத்திறன். பார்வைத்திறன் என்பது இயற்கையாக ஒரு கிரகம் பெறும் வலிமையின் அடிப்படையில் உள்ளது. இயற்கையாக ஒரு கிரகம் பெறும் வலிமை இல்லை. இதில் விதிவிலக்கு பெறக்கூடியவர்கள் 2 பேர். ஒருத்தர் சந்திரன், இவர் வளர்பிறையில் பௌர்ணமிக்கு நிகரான அமைப்பில் போய் விருச்சிகத்தில் உட்காந்துருக்கார். இப்போ பௌர்ணமி சந்திரனாவே விருச்சிகத்தில் உட்காந்துருக்காருன்னா இங்கே நீச்சம் பெற்றாலும் இவரால் பார்க்க முடியும். உச்ச சந்திரனாக ரிஷபத்தில் அமர்ந்திருந்து அமாவாசை பெற்று விட்டார்னால பார்வை இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. இங்கே செயல்திறன் தான் அதிகரிக்கும், பார்வைத்திறன் அதிகரிக்காது. ஒரு கிரகம் நீச்சம் அடைவது என்பது தனது ஒளியின் அளவை வெகுவாக குறைத்து விட்ட ஒரு சூழலில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ சித்திரை மாதம் வெயில் எப்படி அடிக்கும்? உச்சி மண்டையை புழக்கிற அளவுக்கு சூரியன் உச்சமாக இருப்பார். அதுவே ஐப்பசி மாதத்தில் எப்படி இருக்கும்? சூரியன் இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அடமழை சீசனாகவும் மேகமூட்டமாகவும் அப்பப்போ 2 நிமிஷம் சூரியன் வர்றதும் மறையிறதுமா இருக்கும். அப்படியே வெயில் அடித்தாலும் அது பெரும் அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்காது. இதுதான் பார்வைத்திறனுடைய சூட்சமம். இது அனைத்துமே பூமியின் நகர்வுகளுக்கு ஏற்ப கிரகங்கள் பெறக்கூடிய ஒளித்திறனின் தன்மை தான். ஸோ உச்சம் என்பது ஒளியின் உச்சம், நீச்சம் என்பது ஒளி இழந்த நிலை. நீச்சம் பெற்ற ஒரு கிரகத்திற்கு மற்ற கிரகங்களின் துணையினால் நீச்சபங்கம் நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்தாலும் அவர்கள் ஒளியை திருப்பி பெற முடியாது. அந்த இழந்த ஒளி இழந்தது தான், அது மீண்டும் வளர்ச்சி அடைவதில்லை. ஆனால் கிரகத்தின் செயல்திறன் சிறப்பாக இருக்கும். ஸோ செயல்திறன் என்பது வேறு, ஒளியின் அளவு என்பது வேறு, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீச்ச கிரகத்தில் குருவை தாண்டி மற்ற கிரகங்கள் நீச்சமடைந்து விட்டால் இவர்களின் பார்வையினால் பெரும் தாக்கம் எதையும் ஏற்படுத்திவிட முடியாது. இது பார்வைக்கு மட்டும்தான். ஆனால் அதுவே கிரகம் நீச்சபங்கம் அடைஞ்சு நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சிருச்சுன்னா அதோட செயல்திறன் என்பது ஜாதகருக்கு போதுமான விஷயங்களை தரக்கூடியதாகவே இருக்கும். புரிஞ்சிருச்சுங்களா?
ஸோ பார்வைத்திறன் இங்கே குறைவுதான். குரு மட்டும் ஓரளவுக்கு, அவரும் கூட முழுமையான இப்போ கடகத்தில் உச்சம் பெற்ற குரு பார்க்கிற ஒரு சிறப்புத்தன்மைக்கும் மகரத்தில் நீச்சம் பெற்று பார்க்கிற குருவின் பார்வைக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்கும். மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கும். கடகத்தில் உச்சம் பெற்று பங்கம் இல்லாமல் குரு பார்க்குறாருன்னா 100% அந்த பார்வைக்கு தீட்சண்யம் இருக்கும், பவர் இருக்கும். அதுவே மகரத்தில் நீச்சம் பெற்ற குரு வந்து பார்க்குறாருன்னா 10% தான் அந்த பார்வைக்கு வலு இருக்கும். ஸோ இந்த வித்தியாசம் பார்த்திங்கன்னா நல்லாவே உணர முடியும். நீச்ச கிரகம் பார்ப்பதால் பெருமளவு நன்மைகள் எதுவும் நடந்து விடுவது இல்லை. அந்த பார்வையின் தீட்சண்யம் பெரும் தாக்கம் எதையும் ஏற்படுத்தி விடுவதில்லை என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.